எனக்கு இன்னும் யாருமே இல்லைன்னு தவிச்சு நிக்கும் போது நீ வந்து நின்னு நான் இருக்கேன்னு. இப்போ நம்ம குழந்தை, என் உலகமே நீங்க 2 பேரு தான் மாமா. இந்த குட்டி உலகத்துக்குள்ள நம்ம 3 பேர் மட்டும்தான் என்று கண் கலங்கி கூறிய மனைவியை பார்த்தவன் புன்னகையோடு அவள் கன்னத்தில் அழுந்த முத்தமிட்டு விட்டு, நம்ம குழந்தைய நல்லபடியா இந்த உலகத்துக்கு கொண்டு வர வேண்டியது நம்ம 2 பேரோட பொறுப்பு. நீ கவலைப்படாதானா, இன்னையிலிருந்து உன்னை நான் எவ்வளவு கவனமா பாத்துக்கிறேன்னு மட்டும் பாரு என்று கூறியவன் அவள் கண்ணீரை துடைத்துவிட்டு அவள் தலையிலேயே தன் தலையை சாய்த்து கொண்டு அமர்ந்திருந்தான். அதே நேரம் அவனுடைய கைகள் தன் மனைவியின் வயிற்றில் இருக்கும் குழந்தையை தடவி கொண்டிருந்தது. அதே நேரம் தன் வீட்டிலிருந்து அணுவுக்கு இங்கு வந்ததிலிருந்தே சுத்தமாக வாந்தி எதுவும் இல்லை. இப்பொழுது மொத்தமாக நின்றுவிட்டது. 3 மாதம் முடிந்துவிட்ட நிலையில் கார்த்தி அவளிடம், அனு நம்ம வீட்டுக்கு போலாமடி? போலாம் கார்த்தி, நானே சொல்லணும்னு தான் நினைச்சேன். இப்போ எனக்கு சுத்தமா வாந்தி இல்ல. நம்ம அம்மா கிட்டயும் அண்ணா கிட்டயும் சொல்லிட்டு கிளம்பலாம். சரிடி, இன்னைக்கு நைட்டு சாப்பிட உட்காரும் போதே இத பத்தி பேசிக்கலாம். ஏன்னா அவங்க நல்ல நாள் பார்த்துதான் அனுப்புவேன்னு சொன்னாங்கன்னா முன்கூடியே சொல்லிட்டா நல்லா இருக்கும்ல, அதான். சரிடா என்று கூறினாள். பிறகு அன்று இரவு அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அமர்ந்து சாப்பிட அனு முன்பு வந்ததற்கும் இப்பொழுது கொஞ்சம் தெளிவாகவே இருந்தாள். வாந்தி எதுவும் சுத்தமாக இல்லாததனால் கொடுப்பது அனைத்தையும் சமத்து பிள்ளையாக சாப்பிட்டுக் கொண்டாள். அதனால் அவளது குழந்தையும் சரியான வளர்ச்சியில் இருந்தது. அனு, நாளைக்கு டாக்டர் பார்க்க போகணும். 3வது மாசம் ஸ்கேன் எடுக்க வர சொல்லிருக்காங்கல்ல? ஆமா பெரியம்மா, அதான் நாளைக்கு நானும் கார்த்தியும் போயிட்டு வரலாம்னு இருக்கோம். அத்தையும் வரேன்னு சொல்லியிருக்காங்க, அவங்களையும் அப்படியே கூட்டிட்டு போகணும். சரிம்மா, நானும் வரேன். சரி பெரியம்மா என்று கூறவும் பிறகு மீண்டும் அமைதியாக சாப்பிட்ட அணுவை பார்த்த ஆதியோ, அணுக்குட்டி எங்க கிட்ட ஏதாவது சொல்லணுமாடா? ஆமாண்ணா. எங்க கிட்ட பேசுறதுக்கு உனக்கு என்ன தயக்கம் சொல்லு. எதுவா இருந்தாலும் நீ தாராளமா சொல்லலாம். உன்னோட விருப்பம் தான் எங்களோட விருப்பமும். தேங்க்ஸ் அண்ணா. எனக்கு உடம்பு முன்ன விட எவ்வளவோ தேவலாம். அதுவும் 3 மாசம் முடிய போகுது. வாந்தி சுத்தமா நின்றுடுச்சு. அதான் கார்த்தியும் நானும் வீட்டுக்கு போகலாம்னு. அதை ஏன்டா இவ்ளோ தயங்கி கேக்குற? உனக்கு உடம்புக்கு கொஞ்சம் முடியலன்னு தானே ஆன்டி உன்னை இங்க கொண்டு வந்து விட்டுட்டு போனாங்க. இப்போ உனக்கு ஓகே, நீ நல்லா இருக்கேன்னா தாராளமா நீ உங்க வீட்டுக்கு போகலாம். இத கேக்குறதுக்கு எதுக்கு இவ்ளோ யோசிக்கிற? இல்லனா பெரியம்மா, நீங்க எல்லாரும் ஏதாச்சும் நினைச்சுப்பீங்களோன்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கார்த்தி, நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் நீங்க உங்க வீட்டுக்கு கிளம்புனீங்கன்னா போதும். சரியாதி என்றவன் மகிழ்ச்சியாக சாப்பிட்டு முடித்துவிட்டு அறைக்கு சென்று தன் அம்மாவுக்கு போன் செய்தான். போனை எடுத்த மாலதி, ஹலோ கார்த்தி, எப்படி பார்க்க? நான் நல்லா இருக்கேம்மா. அப்புறம் என் மருமக எப்படி இருக்கா? அவளுக்கு என்ன ஜம்முன்னு இருக்கா. சரிப்பா, நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போகணும். வந்து என்ன கூட்டிட்டு போவியா? கண்டிப்பாமா, நான் வீட்டுக்கு வந்து உங்களை கூட்டிட்டு போறேன். சரி என்றதும், இன்னொரு சந்தோஷமான விஷயம் உங்களுக்கு இருக்குதுமா. என்ன விஷயம்டா? நாளன்னைக்கு நானும் அணுவும் திரும்ப நம்ம வீட்டுக்கே வரப்போறோம். என்ன சொல்ற கார்த்தி, நிஜமாவா? ஆமாமா, அணுவுக்கு இப்போ உடம்பு தேவலாம். அவ நல்லா இருக்கா. அதனால அவளும் வீட்டுக்கு போலாம்னு சொல்லிட்டா. அதானே, என் மருமகளால என்னை விட்டு இருக்கவே முடியாதே. சரிப்பா, அப்போ நாளைக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துருவோம். நாளன்னைக்கு பத்திரமா 2 பேரும் வீடு வந்து சேருங்க. மருமகளை பார்த்து பத்திரமா கூட்டிட்டு வா கார்த்தி. அம்மா, இதெல்லாம் நீங்க சொல்லணுமா? அவளை மெதுவா தான் கூட்டிட்டு வருவேன். அதுவும் இல்லாம கார்ல தானே கூட்டிட்டு வரேன். அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல. ரொம்ப சந்தோஷம்பா. சரி, சாப்பிட்டீங்களா? ஆச்சுமா, இப்பதான். நீங்களும் அப்பாவும் சாப்பிட்டீங்களா? நாங்களும் சாப்பிட்டோம்பா, இப்பதான். என்ன, நீங்க 2 பேரும் இல்லாம வீடே வெறிச்சோடி கிடக்குது. எனக்கும் அப்பாக்கும் தான் ரொம்ப போர் அடிக்குது. என்ன பண்றதுன்னே தெரியல. அதான் சாயந்தரம் நேரம் ஆச்சுன்னா நானும் அப்பாவும் கிளம்பி பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு வரோம். அப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. சாரிம்மா, நான் அப்பப்ப வந்து உங்களை பார்த்துட்டு தான் போறேன். இருந்தாலும் நானும் இல்லாதது உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும்ல? ஆமாப்பா, கொஞ்ச நாளா என் மருமக கூட இருந்து எனக்கு பழகிடுச்சா, திடீர்னு அவ இல்லாதது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. நாளைக்கு ஒரு நாள் தானே. நாளன்னையில இருந்து என் மருமக என் கண்ணுக்குள்ளேயே வச்சு பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. சரிம்மா, அப்போ நான் வச்சிருவா? சரி, அணுவை கேட்டேன்னு சொல்லு என்று போனை வைத்துவிட ரெஸ்ட் ரூமில் இருந்து வெளியே வந்த அனு, கார்த்தி, யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த?
அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தியானோ? நாளன்னைக்கு நம்ம வீட்டுக்கு போக போறோம்ல, அத பத்தி சொல்லிட்டு இருந்தேன். அத்தை ரொம்ப சந்தோஷப்பட்டு இருப்பாங்கல்ல? ஆமா, நீ எப்ப வருவேன்னு ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கும் அப்படித்தாண்டா இருக்கு. சரி, இப்ப நம்ம தூங்கலாமா? ஹேய் அனு, சாப்பிட்ட உடனே ஏன் படுக்கிற? வா, கொஞ்ச நேரம் அப்படியே கார்டன்ல சின்னதா ஒரு வாக் போயிட்டு வரலாம். சரி கார்த்தி என்றதும் அவளை கையை பிடித்து அழைத்து கொண்டு அங்கிருந்த தோட்டத்தில் அவளுடன் ஜோடியாக நிலவை பார்த்து ரசித்தபடியே நடந்து கொண்டிருந்தான். சிறிது நேரம் அங்கிருந்த பெஞ்சில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அனு, நம்மளும் இதே மாதிரி ஒரு வீடு கட்டணும்டி. அங்க இதே மாதிரியே இவ்ளோ பெரிய கார்டன் இல்லைனாலும் ஒரு சின்ன அளவிலையாவது கார்டனை உண்டாக்கி அதுல நீயும் நானும் டெய்லி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஆமா கார்த்தி, நல்லா இருக்கும்ல? ஆமாண்டி, இப்பவே கொஞ்சம் காசு நிறைய சேர்த்து வச்சிருக்கேன். இப்போதைக்கு நம்ம ஏதாவது இடம் பார்க்க ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம இடம் வாங்கி போட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வீடு கட்டுற வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்படியா கார்த்தி? ரொம்ப சந்தோஷம். அத்தைக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. ஆமாண்டி, வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இத பத்தி பேசி நல்லதா ஒரு முடிவு எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஆதிக்கிட்டையும் சொல்லணும், நல்லதா ஏதாவது இடம் இருந்தா பார்த்து சொல்ல சொல்லி. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இடம் வாங்க போறோம், அதுல எந்த பிரச்சனையும் வந்து விடக்கூடாது இல்லையா? சரி சொல்லுடா. ஆனா நம்ம இடம் வாங்கி வீடு கட்டலாமா இல்ல கட்டின வீடாவே வாங்கிக்கலாமா கார்த்தி? எனக்கும் அதான் யோசனையா இருக்கு. கட்டின வீடா வாங்கிட்டோம்னா வாங்கிட்டு அப்படியே டைரக்டா குடி போயிடலாம். ஆனா அதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணுமே. இப்போ நம்ம கிட்ட இருக்க காசு பத்தாது. இப்போதைக்கு இடம் வாங்கறதுக்கு மட்டும்தான் தயாரா இருக்குது அமௌண்ட். சரிடா, நம்ம எதா இருந்தாலும் வீட்டுல போய் அத்தை மாமா கிட்ட பேசிட்டே முடிவு பண்ணிக்கலாம். இப்ப நம்ம உள்ள போய் படுக்கலாம், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. சரி வா என்று அவளை அழைத்து கொண்டு அறைக்கு வந்தவன் அவளை படுக்க வைத்து அவள் அருகிலேயே படுத்துக்கொண்டு அவள் வயிற்றை லேசாக வருதி கொடுத்து கொண்டிருந்தான். அன்றைய இரவு உறங்குவதற்காக வந்து படுத்த அனன்யாவிற்கு முகமே சரியில்லை. அதை பார்த்த ஜீவாவிற்கு உள்ளுக்குள் பதட்டமானது. ஆனா என்னாச்சு? ஏன் உன் முகமே ரொம்ப வாட்டமா இருக்கு? மாமா, எனக்கு உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். அதை எப்படி கேட்கறதுன்னு தான் தெரியல. என்னடி, என்கிட்ட கேட்கறதுக்கெல்லாம் உனக்கு என்ன தயக்கம்? என்ன விஷயம்னு சொல்லு. இல்ல மாமா, இப்ப நான் பிரெக்னண்டா இருக்கேன். நீ அப்பாவாக போற. ஆமா, அதுக்கு என்ன? இந்த விஷயத்த அத்தை மாமா கிட்ட சொல்ல வேண்டாமா? இல்ல வேண்டாம். என்னடா பட்டுன்னு இப்படி சொல்லிட்ட? நான் சொல்றது கேளானா? இப்போதைக்கு வீட்டுல யாருக்கும் இந்த விஷயம் தெரிய வேண்டாம். அதுதான் உனக்கும் எனக்கும் நம்ம குழந்தைக்கும் நல்லது. சொல்றத புரிஞ்சுக்கோடி. ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? 1000 தான் இருந்தாலும் அவங்க உன்னை பெத்தவங்க. அப்படி எல்லாம் நம்ம குழந்தைக்கு அவங்களால எந்த பிரச்சனையும் வந்துடாதுடா. ஆனா உனக்கு நான் சொல்றது புரியுதா இல்லையா? அட்லீஸ்ட் ஒரு 5 மாசம் வரைக்குமாச்சும் அமைதியா இரேண்டி. அடப்பாவி, அப்போ 5 மாசம் வரைக்கும் சொல்ல மாட்டியாடா? எனக்கு அவங்க கிட்ட சொல்றதுக்கு சுத்தமா ஐடியா இல்ல. நான் நம்மளோட குழந்தையோட பாதுகாப்பை பத்தி தான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கேன். அதுதான் முக்கியம். நான் சொல்றத கேட்டு அமைதியா இரு. அப்படி இல்லனா உன் இஷ்டம், நீயே போன் பண்ணி உன் மாமியார் கிட்ட பேசிக்கோ. இப்படி சொன்னா எப்படி மாமா? நான் இது வரைக்கும் அவங்க கிட்ட பேசினதே இல்ல. நான் பேச போய் போனை கட் பண்ணிட்டாங்கன்னா? அப்போ இவ்வளவு தூரம் சொல்றேன், ஆனாலும் உனக்கு அவங்க கிட்ட விஷயத்த சொல்லணும், அப்படித்தானே? அது நம்ம சொல்லாம இருந்தா ரொம்ப தப்பாயிடாதா? அதெல்லாம் ஒரு தப்பும் ஆகாது. என்ன வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீ அமைதியா இரு. இந்த மாதிரி சமயத்துல மனசு போட்டு குழப்பிக்காதடி. மைண்ட ரிலாக்ஸா வச்சுக்கோ. நாளைக்கு ஆபீஸ்க்கு வேற போற வேலை இருக்கு. நீ எப்படி வந்து அங்க இருப்ப சொல்லு. என்ன மாமா, அதுக்காக இங்க வீட்டுல தனியா விட்டுட்டு போயிடுவியா? வேற என்ன பண்ண சொல்ற? ஆபீஸ்க்கும் போகணும் இல்லையா? இப்பதான் நீ புதுசா எனக்கு பிசினஸ் வச்சு கொடுத்துருக்க. அதை கவனிக்காம விட்டா பிசினஸ் லாஸ்ல போயிடும். அப்புறம் இவ்ளோ காசு போட்டு இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் வேஸ்டா போயிடக்கூடாது. நம்ம குழந்தை வந்த நேரம் எல்லாமே நமக்கு நல்லதா நடக்கணும். அதுக்காகத்தான் சொல்றேன். சரி மாமா. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன். கார் ஷோரூம்ல இருந்து போன் பண்ணாங்க. நாளைக்கு காலையில வந்து கார் டெலிவரி எடுத்துக்க சொல்லிருக்காங்க. அப்படியா? சொல்லவே இல்லை நீ என்கிட்ட. இப்பதான் மாமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போன் வந்துச்சு. நீ அப்போ ரெஸ்ட் ரூம்ல இருந்த, அதனாலதான் மறந்துட்டேன். ஓகே ஓகே, அப்படின்னா நாளைக்கு காலையில ஃபர்ஸ்ட் போய் காரை டெலிவரி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் ஆபீஸ்க்கு போறேன். சரியா? சரிடா. நான் சொன்ன விஷயத்த கொஞ்சம் யோசிச்சு பாரு.
ப்ளீஸ் அண்ணா, இதுக்கு மேல இதை பத்தி பேசுறதுல எனக்கு துளி கூட உடன்பாடு இல்ல. நீயும் இதை பத்தி யோசிக்காம ஃப்ரீயா விட்டுட்டு நாளைக்கு காலையில போய் நம்ம கார் டெலிவரி எடுத்துட்டு வருவோம். எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கும் தான். நம்ம குழந்தை வரப்போற நேரம் தான் எல்லாமே ஒண்ணா நமக்கு நல்லதா நடந்துட்டு இருக்குது. கூடிய சீக்கிரமே பிசினஸ் நல்ல லாபம் பார்த்து நமக்குன்னு ஒரு சொந்தமா வீடு வாங்கணும். கவலையே படாத மாமா, அதையும் சீக்கிரமாவே செஞ்சிடலாம் என்று கூறிவிட்டு அன்றைய இரவில் சந்தோஷமாக உறங்கி போயினர். அடுத்த நாள் காலை எழுந்து அனன்யாவும் ஜீவாவும் பரபரப்பாக கிளம்பி கொண்டிருக்க அவளை அழைத்து கொண்டு கேப் புக் செய்து கார் ஷோரூமிற்கு சென்றான். அவர்கள் அங்கே உள்ளே நுழைந்ததுமே வரவேற்பு மிகவும் பலமாக இருந்தது. பின்பு அவர்களை அழைத்து அமர வைத்து ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடித்துக் கொண்டு அவர்களிடம் கையெழுத்தும் வாங்கி கொண்டவர்கள் பிறகு டெலிவரி செய்யும் செக்ஷனுக்கு அழைத்து சென்று காரையும் டெலிவரி செய்யப்பட்டது. அனைவரும் கைத்தட்டி அவர்களை உற்சாகப்படுத்த அவர்களுக்காக அங்கு வைக்கப்பட்டிருந்த கேக்கை இருவரும் சேர்ந்து ஒன்றாக வெட்டினர். பிறகு சாவியை வாங்கி கொண்டு அங்கிருந்து புறப்பட்டவர்கள் சந்தோஷமாக கோவிலுக்கு சென்று பூசாரியிடம் சொல்லிவிட்டு வரவும் அவர் வெளியில் வந்து காருக்கான பூஜையை தொடங்க திருப்தியாக இருவரும் சாமி கும்பிட்டனர். பின்பு கார் சாவியை சாமியின் பாதத்தில் வைத்து எடுத்துக்கொண்டு வந்து வண்டியை எடுத்தவர்கள் நேராக ஆதியின் வீட்டிற்கு தான் சென்றனர். திடீரென்று தங்கள் வீட்டு முன்னாடி கார் வந்து நிற்கும் ஹாரன் சத்தம் கேட்டதும் ஆதியும் வைஷுவும் வெளியே சென்று பார்க்க அப்பொழுது ஜீவாவும் அனன்யாவும் அந்த புது காரில் இருந்து இறங்கி வந்தனர். அதை பார்த்த வைஷுவிற்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. வேகமாக அவனிடம் ஓடி சென்றவள், ஜீவா, புது கார் வாங்கிட்டியாடா? என் பொண்டாட்டி தான் வாங்கி கொடுத்தா. நல்லா இருக்கா? சான்ஸே இல்ல, சூப்பரா இருக்குது. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. ஆனா உனக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ வைஷு. அவர்கள் அருகே வந்த ஆதி, பரவாயில்லண்ணா, கார் வாங்கிட்டீங்களா? சூப்பர், என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஆதி, தேங்க்யூ சோ மச். சரி உள்ள வாங்க என்று அவர்களை அழைத்து செல்ல அப்பொழுது கிச்சனில் இருந்து வெளியே வந்த கண்மணி, அண்ணா எப்படி இருக்குடா? நல்லா இருக்கியா? ஜீவா வா உட்காரு. அம்மா, 2 பேரும் புதுசா கார் வாங்கிட்டு வந்திருக்காங்க, அதான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, வெளியில நிக்குது. அப்படியா ஜீவா, ரொம்ப சந்தோஷம். பாத்தியா, உங்களுக்கு குழந்தை வர நேரம் எல்லாமே நல்லதா நடக்குது. ஆமா ஆண்டி, நானும் அதைத்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் என்று சிறிது நேரம் நார்மல் பேச்சுக்கள் போய்ஸ் கொண்டிருக்க அங்கிருந்து புறப்படலாம் என்று நினைக்கும் பொழுது, இருங்க நைட்டு சாப்பிட்டுட்டே போலாம் என்று இருவருக்கும் இரவு உணவும் பரிமாறப்பட்டது. பின்பு பேசியபடியே சாப்பிட்டு கொண்டிருக்க அப்பொழுது ஆதியோ, ஜீவா, பிசினஸ் எல்லாம் எப்படி போகுது? நல்லா போகுது ஆதி, ஒரு பிரச்சனையும் இல்ல. சரி, நீங்க 2 பேரும் ரெகுலர் ஆபீஸ்க்கு போறீங்களா? நான் ரெகுலரா போயிட்டு இருந்தோம், இன்னைக்கு ஃபுல்லா ஆபீஸ் பக்கமே போகல, நேத்தும் போகல. ஏன், என்னாச்சு? அதான் அண்ணாக்கு கொஞ்சம் முடியாம இருந்துச்சு இல்ல, அப்புறம் பிரெக்னன்சி, இதுல இப்படியே ஓடிடுச்சு. இன்னைக்கு இந்த கார் டெலிவரி எடுத்து கோவிலுக்கு போயிட்டு இன்னைக்கு நாளும் இப்படியே ஓடிடுச்சு. நாளையில இருந்து தான் ரெகுலரா ஆபீஸ்க்கு போக போறேன். அப்போ அனன்யா, அவளை எப்படி அதி கூட்டிட்டு போறது? அவளுக்கு ரொம்ப டயர்டா இருக்கும். சோ அவ வீட்லயே ரெஸ்ட் எடுத்துக்கட்டும், நான் மட்டும் போயிட்டு வந்துட்டு ஈவினிங் மேல பாத்துக்கிறேன் என்றதும் கண்மணிக்கு ரொம்ப யோசனையாக இருந்தது. அவர் முகத்தில் இருந்த குழப்பத்தை பார்த்த ஆதி, அம்மா என்னாச்சு, ஏதோ தீவிர யோசனையில இருக்கீங்க? ஒண்ணுமில்லாதி, எனக்கு ஜீவா சொல்றதுல உடன்பாடு இல்ல, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன உடன்பாடு இல்லம்மா? இல்ல, மாசமா இருக்க பிள்ளைய தனியா விட்டுட்டு போறது தப்பு இல்லையா? அவளுக்கு பக்கத்திலேயே இருந்து பாத்துக்கணும், நேர நேரத்துக்கு எல்லாமே கொடுக்கணும், அதுதான் ரொம்ப யோசனையா இருக்குது. உடனே வைஷு, அத்த அப்படின்னா அனாவ நம்ம வீட்டுல கூட்டிட்டு வந்து வச்சுக்கலாமா என்றதும் கண்மணிக்கும் அதுதான் சரி என்று பட்டது. ஆதியை பார்க்க உடனே அவனும், அம்மா எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவ இந்த மாதிரி இருக்க சிச்சுவேஷன்ல நம்ம வீட்டுல இருந்தா அது அவளுக்கும் குழந்தைக்கும் தான் சேஃப்டி. நீங்க டைமுக்கு எல்லாம் கொடுத்து அவளை பத்திரமா பாத்துப்பீங்க. ஜீவாவுக்கும் அவளை தனியா விட்டுட்டு வந்திருக்கோம்னு எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாம அவனும் கொஞ்சம் நிம்மதியா வேலை செய்வான். என்ன ஜீவா, நான் சொல்றது கரெக்ட் தானே? நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் ஆதி, ஆனா எனக்கு தான் கொஞ்சம் தர்ம சங்கடமா இருக்கு. அது எப்படி இங்க வந்து தங்க முடியும்? என்ன ஜீவா, அனன்யாவும் என் பொண்ணு மாதிரின்னு சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கும் பொழுது என் பொண்ணு நீ இங்க வந்து தங்கறதுல எனக்கு என்ன சங்கடம் இருக்கும் சொல்லு? அனன்யா, அம்மா சொன்னா நீ கேப்பதானே? இந்த மாதிரி நேரத்துல நீ தனியா இருக்க கூடாதுடா. உன்னை இங்க விட்டுட்டு போனானா ஜீவாலையும் நிம்மதியா வேலை செய்ய முடியாது.
அப்புறம் எப்படி பிசினஸ் எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணுவான் சொல்லு. அதனால இங்கேயே நீ அம்மா கூடயே இருக்கியா? டெய்லி அவன் ஆபீஸ் போயிட்டு இங்கேயே வந்துடட்டும். அம்மா, எனக்கு நீங்க சொல்றதெல்லாம் புரியுது. ஆனா ஜீவா, என்னடா நீ சொல்லு. ஆனா நீ சொல்றதுல தான் இருக்கு. நீ ஓகே சொன்னா எனக்கு ஓகே தான். சரிம்மா, அப்போ நாங்க இங்கேயே இருக்கோம். அப்படின்னா உங்களோட ட்ரெஸ் எல்லாம் மட்டும் எடுத்துட்டு வந்துருங்க. சரிம்மா, அப்போ இன்னைக்கு நைட்டு நாங்க வீட்டுக்கு போயிட்டு காலையில அங்கிருந்து இங்க வர்றோம். ஆமா ஆண்டி, அண்ணா சொல்றதுதான் கரெக்ட். காலையில தான் அண்ணாவோட ட்ரெஸ், என்னோட ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டு அவளையும் கூட்டிட்டு இங்க வந்து விட்டுட்டு திங்ஸையும் வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் ஆபீஸ்க்கு போறேன். அதோட ஈவினிங் வந்துடுறேன். எனக்கும் இந்த ஐடியா தான் சரின்னு தோணுது என்று கூற அனைவருக்கும் மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அப்பொழுது ஆனாவோ, ஹை, அப்ப ஜாலி வைஷு, நான் பசங்க கூடவே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும் குழந்தைங்க கூட இருக்கணும்னா. ஆனா நான் ஆபீஸ் போயிடுவேனா? அப்ப என்ன பண்ணுவ? நீ போனா போய்க்கோ, அதான் குட்டி பசங்க இருக்காங்கல்ல, அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, இதுக்கு மேல வேற என்ன வேணும் என்று சந்தோஷமாக கூறிய பின்பு அனைவருக்கும் சாப்பிட்டு முடித்துவிட வீட்டில் இருந்த அனைவரும் வாசல் வரை வந்து அவர்களது புது காரை பார்த்து வாழ்த்துக்களை கூறிவிட்டு அவர்களை வீட்டிற்கு வழி அனுப்பி வைத்தனர். வீட்டிற்கு செல்லும் வழியெல்லாம் ஜீவாவின் முகத்தில் ஒரு உற்சாகம். அதை பார்த்த அனன்யாவிற்கு மிகவும் திருப்தியாக இருந்தது. மாமா, என்னடி, என்ன இன்னைக்கு உன் மூஞ்சி ரொம்ப சந்தோஷமா இருக்கு? ஒரு ஒளிவட்டம் தெரியுதே. ஆமா அண்ணா, திங்க பாரு, இது நம்மளோட கார். நமக்குன்னு சொந்தமான ஒரு கார். நான் எல்லாம் இந்த மாதிரி புது காரை இவ்வளவு விலை உயர்ந்து வாங்குவேன்னு நினைச்சு கூட பாக்கல. ரொம்ப தேங்க்ஸ் டி, எனக்கு இந்த கார் வாங்கி கொடுத்ததுக்கு. என்ன யாருக்கோ சொல்ற மாதிரி நன்றி எல்லாம் சொல்ற? நான் உன் பொண்டாட்டி தான். நம்ம 2 பேருக்கும் சேர்த்துதான் இந்த காரை வாங்கியிருக்கேன். அதனால நீ எனக்கு மட்டும் தனியா சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அது மட்டும் இல்லானா இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏமாமா, நாளைக்கு ஆபீஸ் போகணுமே, உன்னை எப்படி விட்டுட்டு போறதுன்னு ரொம்ப மனசுக்குள்ள தவிச்சுட்டே இருந்தேன். இன்னைக்கு வைஷுவும் ஆன்டி சொன்னது கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாச்சு. இனிமே நீ தனியா இருக்கேன்னு நினைச்சு பயப்படாம கொஞ்சம் ரிலாக்ஸா பிசினஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டி. ஆமா மாமா, எனக்கும் அவங்க சொல்றதுதான் சரின்னு தோணுச்சு. அதனாலதான் உடனே ஒத்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம இப்பதான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். நம்மளோட முழு கவனமும் அந்த பிசினஸ் மேலதான் இருக்கணும். இந்த டைம்ல உன்னோட கவனம் என் மேல இருந்துச்சுன்னா அப்புறம் பிசினஸ்ல உன்னால முழு ஈடுபாட்டோட இருக்க முடியாது. ஆமாண்டி. சரி, அப்போ நாளைக்கு காலையில உன்னை கொண்டு போய் விட்டுட்டு நான் ஆபீஸ்க்கு போறேன். ஓகே மாமா என்று பேசிக்கொண்டே செல்ல அதே நேரம் அவர்களுடைய வீடும் வந்தது. தங்களின் வீட்டின் முன்னால் கொண்டு சென்று காரை நிறுத்தியதும் அந்த வீடு பார்ப்பதற்கு பிரம்மாண்டமாக இருப்பது போல தோன்றியது. அங்கிருந்த எதிர் வீட்டுக்காரர்கள், பக்கத்து வீட்டுக்காரர்கள் எல்லாம் அந்த காரை ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்த்தனர். ஏனென்றால் அந்த வீட்டிற்கும் அந்த காருக்கும் சம்பந்தமே இல்லாதது போல இருந்தது. பிறகு இருவரும் ஆல்ரெடி சாப்பிட்டு விட்டு வந்ததனால் நேரடியாகவே உறங்குவதற்கு சென்று விட்டனர். ஹாஸ்பிட்டலில் கவிதாவின் அருகிலேயே அமர்ந்திருந்த விஸ்வா அவளை விட்டு ஒரு நிமிடம் கூட பிரியவில்லை. குழந்தையை தூக்கி சமாதானப்படுத்துவது, கொஞ்சுவது, தூங்க வைப்பது என்று அவளின் அனைத்து வேலைகளையும் அவனை பார்த்து கொண்டான். கவிதாவிடம் குழந்தை பசி ஆறுவதற்காக மட்டுமே வரும். மற்ற நேரம் எல்லாம் விஸ்வாதான் அதை பார்த்து கொண்டான். அதை பார்க்கும் பொழுது அவளுக்கு உள்ளுக்குள் அப்படி ஒரு சந்தோஷம். கல்யாணிக்கும் கணேசனுக்கும் கூட தன் மாப்பிள்ளை தன் மகளை இந்த அளவுக்கு பாசமாக பார்த்து கொள்வதை நினைத்து ஆனந்த கண்ணீரே வந்தது. எங்கிருந்தோ திடீர்னு கடவுள் மாதிரி நமக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சிருக்காருங்க. இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளைய நம்ம கவிதாவுக்கு நம்மளால தேடி கொடுத்து இருக்கவே முடியாது. அவர் கவிதாவையும் குழந்தையையும் எப்படி பாத்துக்கிறாரு. அதே நேரம் நம்ம கிட்டயும் பிரசாந்த் கிட்டயும் ரொம்ப பாசமாவும் உரிமையாவும் நடந்துக்கிறாருல்ல. ஆமா கல்யாணி, நீ சொல்றதெல்லாம் சரிதான். நிஜமாலுமே எனக்கு நம்ம மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்கு என்று இவர்கள் பேசிக் கொண்டிருக்க அதே நேரம் அறைக்கு வந்த நர்ஸோ, சார் நாளைக்கு உங்களுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. காலையில டாக்டர் ரவுண்ட்ஸ் வந்து பார்த்து முடிச்ச உடனே நம்ம டிஸ்சார்ஜ் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்படியே சிஸ்டர், ரொம்ப தேங்க்ஸ் என்று சந்தோஷமாக கூறியவன் கவிதாவை பார்த்து, கவி, நம்ம குழந்தைய தூக்கிட்டு வீட்டுக்கு போலாண்டி. ஆமா விஸ்வா, எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப போர் அடிக்குது விஸ்வா.
சரி சரி, அதான் நாளைக்கு நம்ம வீட்டுக்கு கிளம்பிடுவோம்ல, அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத. இப்போ நீ சாப்பிட்டல? சாப்பிட்டேன். அப்ப நிம்மதியா படுத்து தூங்கு. ஏன் உட்காந்துக்கிட்டே இருக்க? இடுப்பு வலிக்க போகுது. சரி விஸ்வா, அப்போ நான் படுத்துக்கிறேன். பாப்பா அழுதானே எழுப்புங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ படுத்துக்கோடி செல்லம் என்று அவளை படுக்க வைத்து விட்டு குழந்தை உறங்கியவுடன் தொட்டிலில் சென்று படுக்க வைத்தான். பிறகு தன் மாமியாரை பார்த்து, அத்தை, உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணிருக்க ரூம்ல போயிட்டு நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இல்ல மாப்பிள்ள, நான் இங்கேயே இருக்கிறேன் கவி கூட. நைட் டைம்ல நீங்க எதுக்கு முழிக்கணும் அத்தை? ஏதாவது தேவைன்னா நான் அவங்கள வந்து எழுப்புறேன். மத்தபடி கவியும் குழந்தையும் பாத்துக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சரிங்க மாப்பிள்ள என்றவர் அவருக்காக ஒதுக்கப்பட்ட தனி அறைக்குள் சென்று படுத்துவிட, விஸ்வா மட்டும் அங்கிருந்த பெட்டில் படுத்துக்கொண்டு தன் மனைவியையும் குழந்தையையும் ரசித்து பார்த்து கொண்டிருந்தான். அவன் மனம் முழுவதும் சந்தோஷம் நிரம்பியிருந்தது. தன் குழந்தையின் வரவுக்காக இத்தனை மாதங்கள் காத்திருந்தது. அந்த குழந்தை இப்பொழுது தன் கண் முன்னால் தன் கையில் இருப்பதை நினைப்பவனுக்கு சந்தோஷம் சொல்லிக்கொள்ள முடியவில்லை. இந்த சந்தோஷத்தை எல்லாம் கொடுத்த மனைவியின் மீது மேலும் மேலும் அவனுக்கு காதல் தான் அதிகரித்து கொண்டே இருந்தது. அடுத்த நாள் காலை ஹாஸ்பிட்டலுக்கு அனுவை அழைத்து கொண்டு கார்த்தியின் அம்மா கண்மணி கௌதமி வந்திருக்க அனுவுக்கு ஸ்கேன் செய்யப்பட்டது. ஸ்கேனில் குழந்தையின் உருவத்தை பார்த்தவர்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. கார்த்திக் எல்லாம் சொல்வதற்கு வார்த்தையே இல்லை. அவன் கண்களோடு கலங்கிய கண்களோடு தன் குழந்தையையும் ஆசை மனைவியையும் பார்த்து கொண்டிருந்தான். பிறகு அங்கிருந்து வெளியில் வந்தவர்கள் கவிதாவை சென்று பார்க்க, அப்பொழுதுதான் அவர்கள் டிஸ்சார்ஜ் செய்வதற்காக அனைத்தையும் எடுத்து வைத்துக் கொண்டிருந்தனர். கவி, எப்படி இருக்க? கார்த்தி, வாடா. அனு, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ? எனக்கு செக்கப் இருந்துச்சு, அதான் டாக்டர் பார்க்க வந்தோம். ஸ்கேன் கூட பண்ணாங்க. அப்படியா? சூப்பர் அனு. சரி, குழந்தை எப்படி இருக்குது? நல்லா இருக்குது கவி, குழந்தை சூப்பரா இருக்குது, ஆரோக்கியமாவும் இருக்குது. நான் கூட இன்னைக்கு ஸ்கேன்ல பார்த்தேன். எனக்கு அப்படியே சந்தோஷம் தாங்க முடியல தெரியுமா? ஆமாண்டா, அப்படிதான் இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் போக போக குழந்தை பெருசாக ஸ்கேன்ல பாக்கிறதுக்கு இன்னும் ஆசையா இருக்கும். நீ பாப்பா என்ன பண்றா? தூங்கிட்டு இருக்கா. நைட்டெல்லாம் ரொம்ப தொல்லை பண்றாளா? இல்ல, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. அப்புறம் என்ன, இன்னைக்கு ஒன்னு டிஸ்சார்ஜ் பண்றாங்களா? ஆமா, இன்னைக்கு காலையில டாக்டர் வந்து ரவுண்ட்ஸ் பார்த்துட்டு டிஸ்சார்ஜ் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர் கவி, குழந்தைய பத்திரமா பாத்துக்கோ, நீயும் உடம்ப கவனிச்சுக்கோ. நான் அப்பப்போ வந்து உன்னை பாக்குறேன். சரிடா, நான் இங்கிருந்து நேரா அம்மா வீட்டுக்கு தான் போறேன். என்னை பார்க்க வந்தா அங்க வா, சரியா? கண்டிப்பா கவி. விஸ்வா, அப்ப நாங்க கிளம்புறோம், குழந்தைய நல்லா பாத்துக்கோங்க என்று கூறிவிட்டு வெளியில் வர, கண்மணியும் கௌதமியும் குழந்தையை விட்டு நகரவே இல்லை. கார்த்தியின் அம்மா கூட குழந்தையின் அழகையே நின்று ரசித்துக் கொண்டிருக்க, 3 பெரியவர்களையும் பார்த்தவனும், அனு இங்க பாரு கார்த்தி, இப்பவே இவங்க 3 பேருக்கும் அந்த குழந்தைய கூப்பிட்டு வர்றதுக்கு மனசு வரல. எப்படிதான் இவங்களை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போக போறோமோ தெரியல. அனு, அம்மாக்கு பொம்பளை புள்ளனா ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் அப்படி பக்கத்துல இருந்து ரசிச்சு பாக்குறாங்க. கார்த்தி, எனக்கும் பொம்பளை புள்ளதான் வேணும்னு ரொம்ப ஆசையா இருக்குதுடா. அத்தைக்காகவாது என் வயிற்றுல இருக்க குழந்தை பொம்பளை புள்ளையா இருக்கணும். எனக்கும் அந்த ஆசை தாண்டி, கவலைப்படாத, நம்ம ஆசைப்படுற மாதிரியே எல்லாம் நடக்கும் என்று அனைவரையும் அழைத்து கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்று விட, பின்பு கார்த்தி அவனின் அம்மாவை அழைத்து கொண்டு சென்று வீட்டில் விட்டு விட்டு, அம்மா கவலைப்படாதீங்க, நாளைக்கு நானும் அனுவும் கிளம்பி வந்துருவோம். சரிடா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா என்றதும் அங்கிருந்து கிளம்பி விட்டான். சிறிது நேரத்தில் கவிதாவை டிஸ்சார்ஜ் செய்து அழைத்து கொண்டு காரில் சென்று கொண்டிருக்க, விஸ்வாவின் முகம் மட்டும் ஒரு மாதிரியாக இருந்தது. கார் ஓட்டி கொண்டிருந்தவன் அமைதியாகவே இருந்தான். ஏனென்றால் அவன் மனதுக்குள் தன்னுடைய குழந்தையை முதலில் தன்னுடைய வீட்டிற்கு தான் தூக்கிச் செல்ல வேண்டும் என்று அவ்வளவு ஆசை வைத்திருந்தான். அதை கவிதாவிடம் சொன்னால் நிச்சயமாக வருத்தப்படுவாள் என்று நினைத்து அதை சொல்லாமலேயே தன் மனதுக்குள்ளேயே புகுத்துக் கொண்டான். தன் காதல் கணவனின் மனம் புரியாதவளா அவள்? மனைவி சிறிது தூரம் சென்று கொண்டிருக்கும் பொழுதே, விஸ்வா, என்ன கவி, ஏதாச்சும் வேணுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வண்டிய நம்ம வீட்டுக்கு விடுங்க. என்ன, எதுக்கு? நான் சொல்றத கேளுங்க விஸ்வா, வண்டிய நம்ம வீட்டுக்கு விடுங்க. சரி என்றவன் உள்ளுக்குள் சந்தோஷத்தோடு அவர்கள் வீட்டை நோக்கி வண்டியை செலுத்தினான். கல்யாணியோ ஒன்றும் புரியாமல் பார்க்க மகளை,
நான் சொல்றேம்மா, நம்ம போய் அங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறமா கிளம்பி போகலாம். சரிடி என்றவரும் அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை. அதே நேரம் கணேசனும் தன் மகளின் ஆசைக்கு குறுக்கே நிற்கவில்லை. சிறிது நேரத்தில் தன் வீட்டின் முன்னே சென்று காரை நிறுத்திய விஸ்வாவிற்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. வேகமாக உள்ளே ஓடி சென்று கௌசல்யாவை அழைத்து வர அவரோ, அடடா, என் பேத்தி முதல்ல நம்ம வீட்டுக்கு தான் வராளா, ஒரு நிமிஷம் இரு என்று ஆரத்தி தட்டை எடுத்து வருவதற்காக உள்ளே சென்றார். அதே நேரம் பிரியங்காவும் குழந்தையை தூக்கி கொண்டு வெளியே ஓடி வந்தாள். பிறகு கவிதாவையும் குழந்தையும் நிற்க வைத்து ஆரத்தி சுற்றியவர் அவளை அழைத்து கொண்டு சென்று உள்ளே அமர வைத்து, கவி, இன்னைக்கு நீ குழந்தைய தூக்கிட்டு வந்து இங்க வருவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கலடா. அத்தை, எனக்கு இங்க வந்துட்டு அதுக்கப்புறமா எங்க வீட்டுக்கு போகணும்னு தான் ஆசை இருந்துச்சு. அதான் டிஸ்சார்ஜ் ஆகி நேரா இங்க வர்றேன். உங்க பிள்ளைக்கு முதல்ல குழந்தைய நம்ம வீட்டுக்கு தூக்கிட்டு வரணும்னு தான் ஆசை. ஆனா அது அவரு வெளியில சொல்லவே இல்லை. அவர் சொல்லாட்டினாலோ அவருடைய பொண்டாட்டி எனக்கு தெரியாம இருக்குமா? அதான் அவரோட ஆசையை நிறைவேற்றி வைக்கிறதுக்காக குழந்தையோட இங்க வந்துட்டேன் என்றதும் தன் மனைவியை பெருமையாக பார்த்த விஸ்வாவோ அவள் கையை பிடித்து கொண்டு, தேங்க்யூடி, தேங்க்யூ சோ மச். என்ன நீ இந்த அளவுக்கு புரிந்து வச்சிருப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. என்ன விஸ்வா, உங்களை பத்தி இது கூட தெரியலனா இவ்வளவு நாள் உங்க கூட குடும்பம் நடத்தி என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? தேங்க்யூடி, போதும், எத்தனை தடவை தேங்க்யூ சொல்வீங்க என்று கூறிவிட்டு பின்பு மதிய சாப்பாட்டையும் அங்கேயே சாப்பிட்டு விட்டு பிறகுதான் தன் மனைவியையும் குழந்தையும் அழைத்து கொண்டு மாமியார் வீட்டை நோக்கி சென்றான். அங்கு சென்றதும் கல்யாணி குடுகுடுவென்று உள்ளே ஓடி ஆரத்தி கரைத்து எடுத்துக்கொண்டு வந்து குழந்தைக்கும் கவிதாவுக்கும் சுற்று போட்டு விட்டு வீட்டிற்குள் அழைத்து சென்று அவர்களது அறையில் ஓய்வெடுக்க சொன்னார். பிரசாந்தோ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தவுடன் அக்காவும் குழந்தையும் இங்கே இருப்பதை பார்த்து உற்சாகம் தாங்க முடியவில்லை. வந்தவன் கை கால் முகமெல்லாம் கழுவி விட்டு வந்து முதலில் குழந்தைக்கு அருகில் அமர்ந்து கொஞ்சம் தொடங்கினான். விஸ்வாவும் அவனின் சிறுபிள்ளைத்தனத்தை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தான். தாய் மாமன் என்னும் உறவு எப்பேற்பட்ட உறவு என்பதை இப்பொழுது விஸ்வா நன்றாக புரிந்து கொண்டான். பிரசாந்திற்கு தன் மகளின் மேல் எவ்வளவு பாசமும் உரிமையும் இருக்கிறது என்பது அவனுக்கு இன்று நன்றாக உணர்ந்து கொள்ள முடிந்தது. நீண்ட நேரம் குழந்தையுடனே விளையாடி கொண்டிருக்க அப்பொழுது அங்கே வந்த கல்யாணி, டேய் பிரசாந்த், போய் கொஞ்ச நேரம் படிடா. பாப்பா, இனிமே இங்கதான் இருக்க போகுது, டெய்லி பாக்கலாம். இந்த வருஷம் நீ +2டா, அது உனக்கு ஞாபகம் இருக்குதா இல்லையா? அம்மா, இன்னும் கொஞ்ச நேரம் பாப்பா கூட விளையாண்டுக்கறனே. என்னங்க இது, இவனுக்கு நான் சொல்றது புரியவே மாட்டேங்குது என்று வருத்தப்பட, டே பிரசாந்த், அம்மா சொல்றது கேளு, எக்ஸாம் வருது, நீ போய் ஒழுங்கா படி. பாப்பாவும் நானும் இங்கதான் இருப்போம், நீ டெய்லி பாப்பா கூட கொஞ்சம் விளையாடலாம், சரியா? மாமா, பாத்தீங்களா எல்லாரும் சேர்ந்து எனக்கு எப்படி விரட்டுறாங்கன்னு? என்னையும் என் மருமகளையும் பிரிக்க பாக்குறாங்க மாமா என்று சிறுபிள்ளைத்தனமாய் கூறியவனை பார்த்தவனுக்கு சிரிப்புதான் வந்தது. மச்சான், உன் மருமக எங்கேயும் போயிட மாட்டா, இங்கேயேதான் இருப்பா. அத பத்தி கவலைப்படாம இப்போ உன்னோட படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணு. இப்போதைக்கு அது ஒண்ணுதான் நமக்கு முக்கியம், சரியா? ஓகே மாமா என்றவன் வேகமாக எழுந்து தன்னுடைய அறைக்கு சென்று படிக்க தொடங்கினான். பின்பு அன்றைய இரவு உணவை அனைவரும் திருப்தியாக சாப்பிட்டு விட்டு அறைக்கு செல்லும் பொழுது, கவி, நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, சப்போஸ் குழந்தைய உங்களால சமாளிக்க முடியலன்னா என்ன கூப்பிடுமா? சரிமா அத்தை, நீங்க காவலையே படாதீங்க. கவியும் குழந்தையும் பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. எனக்கு ஆபீஸ் போற வேலை கூட கிடையாது. அதனால நான் குழந்தைய பாத்துக்கிறதுக்கு மட்டுமே தான் இப்போதைக்கு சார்ஜ் எடுத்திருக்கேன் என்றதும் அவரும் சிரித்து கொண்டே, சரிங்க மாப்பிள்ள, நீங்களும் கவியோட வந்து இங்க தங்கறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் இல்லாம குழந்தைய கூட்டிட்டு இங்க வர்றதுக்கு நீங்க சம்மதிச்சீங்கல்ல, அத நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கூட கவிய கூட்டிட்டு வருவீங்களா, கூட்டிட்டு வர மாட்டீங்களான்னு ரொம்பவே கிண்டலா கேட்டாங்க. ஏன்னா வளகாப்பு முடிஞ்சு இங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வராததுனால உங்க வீட்டுல சௌரியம் பத்தலையோ, அதனாலதான் உங்க மாப்பிள்ள ஒரு பொண்டாட்டிய அனுப்பாம விட்டுட்டாரோ அப்படி இப்படின்னு நாக்கு மேல பல்ல போட்டு பேசினாங்க. எங்களுக்கு எவ்வளவு சங்கடமா இருந்துச்சு தெரியுமா? என்னத இப்படி கூடவா பேசுவாங்க? எதுக்கு இப்படிப்பட்ட ஆளுங்க கூட எல்லாம் நீங்க பேச்சு வச்சுக்கிறீங்க? நாங்க எங்க மாப்பிள்ள வச்சுக்கிறோம், அவங்களே வந்து பேசுறாங்க. ஆனா இப்போ கவியும் குழந்தையும் உங்களோட சேர்ந்து வந்தது தெரிஞ்சு எல்லாரும் வாயை பொத்திக்கிட்டு அமைதியா இருக்காங்க. நீங்க கவலைப்படாதீங்க அத்தை, இனி யாருமே எதுவுமே பேச முடியாத அளவுக்கு இங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமா இருக்கலாம். சரிங்க மாப்பிள்ள,
அப்போ நான் போறேன் என்றவாறு தன்னுடைய அறைக்கு செல்ல குழந்தையையும் மனைவியையும் தூங்க வைத்தவன் பின்பு அவனும் விளக்கை அணைத்துவிட்டு இரவு விளக்கை மட்டும் போட்டுவிட்டு அமைதியாக படுத்து விட்டான்.